Hi guys, welcome back to another video. So in the video, I'm going to discuss 7th April. Okay, so 7th April bottom patti I'm going to talk about. What is this reason? எதுக்கு 7th April வந்து முக்கியமான நாள் இருந்துச்சு? Why bottom அங்கே தான் வந்தது? எதுக்குன்னா லாஸ்ட் வீடியோவில் we discussed, I will explain இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், இந்த கான்செப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ப்ளஸ் மிஸ்ட்ரி எதுக்கு இந்த முக்கியமான டேட்னா ஏப்ரல் அகைன் லாஸ்ட் டைம் நான் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ டீப்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏப்ரல் 2க்கு வந்து டேரிஃப் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான நாள் வந்து ஏப்ரல் 9th. அங்கே தான் டேரிஃப் ஃபுல்லாக வேர்ல்டு மேலே இது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. நடுவில் வந்து ஏப்ரல் 7th. ஓகே, 7th ஏப்ரல் வந்து நடுவில் இருக்குது. நடுவில் மார்க்கெட் பயங்கரமாக ஊந்துச்சு, ரைட்? வி ஆல்ரெடி நோ தட். 7th ஏப்ரலுக்கு வந்து டபுளாக இருந்தது, இன்னும் ஜாஸ்தி டேரிஃப் இருந்தது. ஸோ இன்னும் ஜாஸ்தி டேரிஃப் இருந்ததுன்னா இன்னும் பிரச்சனை வரணும்ல, இன்னும் மார்க்கெட் ஊந்துணும்ல, ஃபாலோ ஆகணும்ல. ஆனால் ஃபால் ஆகாமல் இங்கே வந்து பாட்டம் ஆகி மார்க்கெட் ரேலி ஆச்சு. ஸோ இந்த ஒயிட் லெவல்ஸ்னால் என்னதுன்ட்டு நான் வந்து சொல்ல போகிறேன். பிஃபோர் நம்ம வந்து மெயின் டாபிக்குள்ளே போக முன்னாடி கொஞ்சம் சைட் டிஷ், கொஞ்சம் மெயின் கோர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சைட் டிஷ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் நான் வந்து இந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டு கீப் அன் ஓப்பன் மைண்ட். மீனிங், நீங்கள் வந்து நிறைய பீப்புள் வந்து சில டாபிக்ஸ் வந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சில திங்ஸ் வந்து மார்க்கெட் பற்றி இப்படி தான் இருக்கணும், இதுதான் மார்க்கெட்டு, அப்படி தான் ஆகும்ன்ட்டு மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய யூடியூபர்ஸ் இல்லைன்னா மார்க்கெட் குருஸ் எல்லாம். ஸோ என்னோட ப்ரைவேட் ரிசர்ச் வந்து நான் லைட்டாக காமிக்க போகிறேன். ஜஸ்ட் கீப் அன் ஓப்பன் மைண்ட்னா எக்ஸெப்ட் பண்ணாதீங்க. இதுதான் மார்க்கெட் வந்து இல்லை நீங்கள் தப்பு சொல்கிறீங்க, இப்படி ஆகாதுன்ட்டு அப்படி சொல்லாதீங்க. வாட் ஐம் சேயிங் இஸ் ஜஸ்ட் ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் இது வந்து அனாலிசிஸ் பண்ணலான்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்ச் திஸ், ஒரு சும்மா ஒரு ஐடியா, ஒரு ஸ்பார்க் உங்கள் மைண்டில் வரணும். மார்க்கெட் இந்த வீடியோ எண்டில் நான் ஒரு கேள்வி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். எந்த கொஷின்னா, உனக்கு கொஷின் ஆன்சர் பண்ணணும்னா, கொஷின் இஸ் மார்க்கெட்டில் டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ், அப் அண்ட் டவுன், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் வந்து அவுட் சைட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியே ஏதாச்சும் ஃபோர்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியாத, அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக டிசைட் பண்ணுதா, நம்ம மார்க்கெட் ஆல்சோ சைக்காலஜி ஆல்சோ டிசைட் பண்ணுதா? ஸோ அந்த ஃபோர்ஸ் அப்படி ஏதாச்சும் இருக்கா? அதர் தென் நம்ம எஃப்ஐடிஐ ஃபிகர்ஸு, நீங்கள் ஆப்ஷன் செயின்னு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நியூஸில் பார்ப்பீங்க, இதனால இப்படி ஆச்சு, அதனால இப்படி ஆச்சு சொல்லுவாங்க. நிறைய யூடியூபர்ஸ்னால், பெரிய யூடியூபர்ஸ்னால் பெரிய பெரிய கதை சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் சில ஆல்கோஸ் வந்து சொல்லுவாங்க இல்லை. ஸோ அது இல்லாமல் எனிதிங் எல்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்கா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு, ரைட்? ஸோ இந்த கேள்வி வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் லாஸ்ட்டில். ஸோ ஸ்டார்டர்ஸில் வில் ஸ்டார்ட் ஒன் டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாஸ்டாக் E-mini ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஷேர்ட். நான் வந்து இது ஷேர் 19th March பண்ணியிருக்கேன். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. பட் அகைன் ட்விட்டரில் என் ப்ரைவேட் ப்ரைவேட் இல்லை, டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பாயிண்ட் என்னன்னா, ஸோ இந்த மார்க்கெட்டில் ஒரு ஹை வந்தது, நான் அப்படி சர்க்கிள் போட்டிருக்கேன், கீழே ஒரு பாட்டம் இருந்தது. ஸோ இது வந்து ஹை, டாப் அண்ட் பாட்டம்க்கு வந்து சில மேத்தமேட்டிக்கல் கனெக்ஷன் இருந்தது, ஆல்ரைட்? அது இல்லாமல் ஜாமெட்ரிக்கல் கனெக்ஷன் இருந்தது. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா என்னது கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு, இதில் நாலு இது பார்க்குறீங்க நீங்கள், என்னது ரெக்டாங்கிள்ஸ் பார்க்குறீங்க, ஆல்ரைட்? இது ஆக்சுவலி ரெக்டாங்கிள் இல்லை, இது வந்து 2 ஸ்கொயர் நான் வந்து பிரித்து 4 ரெக்டாங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் 4 பார்க்குறீங்க, ஒரு பிங்க் கலராக 4 பார்க்குறீங்க. ஆக்சுவலி இது வந்து 2 ஸ்கொயர் வந்து நான் வந்து பிரித்து 4 ரெக்டாங்கிள்ஸாக பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஸ்கொயர் இல்லாமல் இது வந்து ஒரு க்யூபாக இருக்குது. 3 டைமென்ஷனல் ஃபிகர் இது, ரைட்? இப்போ வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் பீப்புள் ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், நான் என்ன சொல்கிறேன்ட்டு. பட் நான் உங்களுக்கு புரியுதா, லைட்டாக தெரியுதுன்னா நல்லது. ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர் தெரியுதுன்னா ஓகே, வெரி குட். இப்போ அந்த ப்ளூ கலர் லைன்ஸ் வந்து எல்லாம் சில எட்ஜஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் இது வந்து அதோட மிட் பாயிண்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்குது மிட் பாயிண்ட் வந்து, அங்கே தான் போய் மார்க்கெட் பாட்டம் அடிச்சிச்சு. ஸோ மிட் பாயிண்ட் பவர், ஓகே, மிட் பாயிண்ட் தியரம், மிட் பாயிண்ட் தியரி, அதெல்லாம் வந்து
ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. இப்படியும் இருக்கலான்ட்டு மார்க்கெட்டில். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். நெக்ஸ்ட், கோல்டு பற்றி. ஸோ கோல்டு பற்றி நான் வந்து என்னோட லாங் டேர்ம் டார்கெட்ஸ் XAUUSD கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அதை பற்றி நான் காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் டயக்ராம். அகெயின் இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட். திஸ் இஸ் ஜாமெட்ரிக்கல் மெத்தட். சில பேர் வந்து கேன் படிக்கும்போது டைம் சைக்கிள் பற்றி கேட்பீங்க, ப்ரைஸ் சைக்கிள் பற்றி கேட்பீங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஓகே, எவ்ரி திங் சேமே இருக்கா. டைம் சைக்கிள்லேயே நிறைய இருக்குது, ப்ரைஸ் சைக்கிள்லேயே நிறைய இருக்குது. இது என்னோட டிஃப்ரெண்ட் மெத்தட், ஜாமெட்ரிக்கல் மெத்தட் நான் வந்து சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து கோல்டு வந்து ஐ திங்க் 3000 கீழே தான் இருந்தது அந்த டைமில். நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த லெவல்ஸ் எல்லாம். நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அடிக்கும்ட்டு. ஸோ 3114, 3589, 3589, 3600 கிட்ட ஒரு பாஸ் வரணும், ரைட்? இதுக்கு மேலே 4297 வந்து தான் அங்கே தான் போய் டாப், இல்லைன்னா ஒரு பிக் பாஸ் வரணும். இதுதான் ப்ரைஸ் டார்கெட், டாப் டார்கெட் இன்னைக்கு. ஆல்ரைட், அவ்வளோ தூரம் கண்டிப்பாக போகணுன்ட்டு. சிம்பிள். பட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக சும்மா நான் சர்க்கிள் போட்டு நான் சொல்ல. இது சர்க்கிள் இல்லை ஃப்ளவர் சீடு அப்படின்னு கேட்கலாம். பட் ஆஸ்ட்ரோ ரிலேட்டட், நம்ம சர்க்கிள்ஸ், வீல் வித்தின் அ வீல், அதெல்லாம் பற்றி, வீல் இன் த ஸ்கை, இதெல்லாம் வந்து சம் கேன் டெர்மினாலஜிஸ் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சில குருஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னா திஸ் இஸ் சம்திங் நியூ. ஓகே, இப்படியும் இருக்கலாம். 2023 பிஃபோர் கோல்டு இந்த பெரிய ரேலிக்கு முன்னாடி இங்கே எக்ஸாக்டாக வந்து பாட்டம் இருந்தது. நான் திஸ் இஸ் நாட் கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, சும்மா அப்படியே இல்லை. இதுக்கு வந்து மேத்தமேட்டிக்கல் ப்ளஸ் ஜாமெட்ரிக்கல் கனெக்ஷன் இருக்குது. இந்த லெவல், இந்த டைம், இந்த லைன் வந்து இந்த சர்க்கிள் கட் ஆச்சு. அந்த பாயிண்ட்ல தான் போய் இங்கே ஒரு பாட்டம் வந்தது, டைம் பாயிண்ட்டாக வந்தது. சேம் திங் 2020 மேஜர் பாட்டம் கோல்டில் இருக்குது. ஒரு மேஜர் பாட்டம் வந்து இட் இஸ் நாட் சம் ரேண்டம் லெவல். இந்த லெவல் கிட்ட வந்து ப்ளஸ் ஆல்சோ டைம். ஓகே, ப்ளஸ் ஆல்சோ டைம் வாஸ் ஆல்சோ தேர், ஒன் ஆஃப் த சர்க்கிள்ஸ், ரைட்? கட் சேம் திங் ஹியர் ஆல்சோ. அங்கிட்ட வந்து சிம்லர் ஏரியாவில், இந்த ஏரியாவில் வந்து இந்த லெவல் இருந்தது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிராவிட்டி சென்டர் சொல்லுவாங்க சில பேர். அங்கே போய் இட் டச் தேர் அண்ட் வி ஹேட் அ பிக் மூவ் ஃப்ரம் அங்கே தான் மேஜர் பாட்டம் 2022, சாரி 2020, 5 இயர்ஸ் பேக். ஆல் திஸ் நான் எதுக்கு காட்டுறேன்னா, இப்படியும் இருக்கலாம் ஒரு அனாலிசிஸ் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டைம் பாயிண்ட் வந்து எங்கே போகுதுன்னா, டச் ஆகுதுன்னா 2027 வருது. ஒரு பாயிண்ட் வந்து இங்கே வருது 2026 வருது. மார்ச் அடுத்து நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ தூரம் போகலாம் மார்க்கெட், அந்த டைம் பார்க்கலாம். மார்ச் கோல்டு பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் லாங் டேர்ம் டார்கெட்ஸ். ப்ளஸ் ஒரு 3589 இல்லை 3600 கிட்ட அங்கே போயிட்டு நிற்கணும், பாஸ் ஆகணும் லைட்டாக. ரைட், திஸ் இஸ் ஒரு டிஃப்ரெண்ட் சைட் டிஷ். நவ் லெட்ஸ் கோ பேக் டு நம்ம மெயின் கோர்ஸ்க்கு போகலாம். ஹியர் எதுக்கு வந்து April 7th வந்து முக்கியமான நாள்? டேரிஃப் பற்றி உங்களுக்கு தெரியும். 9th April தான் பிக் நியூஸ் வந்தது. அப்போ தான் மார்க்கெட் ரேலி ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 நாள் எதுக்கு ரேலி ஆச்சுன்ட்டு கேட்குறேன். பயங்கரம் பேட் நியூஸ் தான் இருந்தது. அதுக்கு அந்த பேட் நியூஸ்லேயே 2 கேண்டில் எதுக்கு வந்தது? சிம்பிள். ஸோ வில் கோ பேக், கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது 4th மார்ச்சோட பாட்டம். ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து டைம் சைக்கிள் வீடியோவில் சொல்லிட்டேன். இது வந்து நம்ம அந்த டைமில் நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்லேயே சொன்னேன். 4th 6th மார்ச் அந்த டைமில் ஒரு பாட்டம் கண்டிப்பாக வரணும், ஸ்விங் ஆகணும், திரும்பி மார்க்கெட் திரும்பணும் அந்த பாயிண்ட்ல. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆல் தட் இஸ் ஓல்ட் நியூஸ். இப்போ வந்து 19th மார்ச்க்கு வந்து போனீங்கன்னா 19th மார்ச் கிட்ட ஐ போஸ்டட் ஒன் போல். ஓகே, போல் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டெலிகிராம், ஆல்சோ ட்விட்டரில். போல் என்னன்னா, நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, சாட்டர்ன் ராகுக்கு கன்ஜங்ஷன் டேட் என்னது, கரெக்ட் டேட்? இப்போ சாட்டர்ன் உங்களுக்கு தெரியும் என்னது, சாட்டர்ன் பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ ராகு என்னது? நம்ம யாரெல்லாம் ஆஸ்ட்ராலஜி படிப்பாங்க, யாரெல்லாம் வந்து ஜாத்தகமெல்லாம் பார்ப்பாங்க, உங்கள் பர்த் சார்ட்டெல்லாம் பார்ப்பாங்க. ராகு பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பெரிய இது கிடையாது. நார்த் நோடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்.
ஆல்ரைட், நார்த் நோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 பிளானட் இல்லைன்னா 2 பாடிஸ்க்கு ஒரு இடத்துல மீட் ஆகுறாங்க, ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை வந்து 0 டிகிரி ஃபார்ம் ஆகுறாங்க. தட் இஸ் கால்ட் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ரைட், கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் த டேர்ம், ஆஸ்ட்ரோலஜிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க. 0 டிகிரிஸ் மீட்டிங் பாயிண்ட் வந்து ஆஸ்ட்ரோலஜிக்கல் டேர்ம் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ரைட், திஸ் இஸ் டன். ஸோ கொஸ்டின் வாஸ், இப்போ நீங்கள் வந்து வேதிக் சி அகெயின் நான் வந்து நான் சொல்கிறதெல்லாம் என்னோட ரிசர்ச், என்னோட ஒப்பீனியன்ஸ். நீங்கள் வந்து போய் இன்னொரு யூடியூபருக்கு போயிட்டு கேட்காதீங்க தேவையில்லாத கேள்வி. அவங்க சில பேருக்கு பதில் கிடையாது. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின்ஸ் விச் ஐம் ஆஸ்கிங். இது வந்து வேதிக்கு வெஸ்டர்னுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் லைட்டாக. பட் நான் என்ன கேள்வி கேட்டேன், கரெக்ட் டேட் என்னது, 14th ஏப்ரலா இல்லை நம்மளுக்கு 20 இல்லைன்னா 21st ஏப்ரல் வந்து கரெக்ட் டேட்டா கேட்டேன். எனக்கு டவுட் இருந்தது. நவ் ரீசன் எனக்கு ஏன் கேட்டேன்ட்டு, வை டிட் ஐ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் எது கேட்டேன்னா, 7 to 9 ட்ரேடிங் டேஸ், 7 to 9 ட்ரேடிங் டேஸ் இல்லை 13 to 14 கேலண்டர் டேஸ். கேலண்டர் டேஸ் வந்து நம்ம சாட்டர்டே சண்டே சேர்ந்து, ட்ரேடிங் டேஸ் மட்டும் அது வந்து ஒர்க்கிங் டேஸ், நம்ம செஷன் எப்போ மார்க்கெட் ஓப்பன் இருக்காது. ஸோ 7 to 9 ட்ரேடிங் டேஸ் இல்லைன்னா 13 to 14 கேலண்டர் டேஸ். இந்த ஈவெண்ட்க்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பாட்டம் இருக்கணும், மார்க்கெட் பாட்டம் இருக்கும். ரைட், இது வந்து உங்களுக்கு லைட்டாக புரியுது. ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு April 14th. April 14th போயிட்டு பார்க்கலாம். April 14th ஹாலிடே, ஸோ April 15th வில் டேக் தட் டேட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 14 டேஸ் பின்னாடி போகிறோம், இல்லைன்னா 7 to 8 ட்ரேடிங் டேஸ் பின்னாடி போகிறோம். ஜூம் இன். ஓகே, 7 பார்ஸ்னா 7 ட்ரேடிங் டேஸ், 13 டேஸ் இருக்குது. இங்கே ஒரு பாட்டம் இல்லை. ரைட், ஸோ எனக்கு வந்து கரெக்டாக யாரும் அந்த சார்ட் போட்டு யாரும் சொல்லலை எனக்கு. ஸோ நான் வந்து டெலிகிராம் குரூப் சொன்னேன், ஓகே 2 டேட்டும் ட்ராக் பண்ணலாம் எப்படி போகுதுன்ட்டு. 8 bars 14 டேஸ், 9 bars, இங்கே வந்து எதுவுமே பாட்டம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டேட் என்னது, 20th ஏப்ரல் இல்லைனா 21st ஏப்ரல். 21st ஏப்ரல் டுடே இஸ் மண்டே, ஸோ வில் டேக் 21st ஏப்ரல், ஏன்னா சண்டே 20th ஏப்ரல் ஹாலிடே. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 21st ஏப்ரல்லேருந்து 7 ட்ரேடிங் பார்ஸ், ஆல்சோ 14 டேஸ் கரெக்டாக இங்கே வருது. ஓகே, கரெக்டாக இங்கே வருது. திஸ் இஸ் த பாட்டம். நான் என்ன சொன்னேன், 7 to 9 ட்ரேடிங் டேஸ் இல்லைன்னா 13 to 14 கேலண்டர் டேஸ். இந்த ஈவெண்ட்க்கு முன்னாடி, எந்த ஈவெண்ட், சாட்டர்ன் ராகுவோட கன்ஜங்ஷன் ஈவெண்ட்க்கு முன்னாடி ஒரு பாட்டம் இருக்கணும் மார்க்கெட்டில், ஒரு பாட்டம் வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக we will have a bottom சொன்னேன். So this is what we have. We got a bottom correctly 7 to 14 days. This is not ஒரு சும்மாவே சொல்லலை. நான் வந்து March 19th சொல்லிட்டேன், கிளியர்லி 1 month பேக். நெக்ஸ்ட், இது வந்து ஓகே ஓரளவுக்கு நீங்கள் வந்து சொல்லலாம், இது வந்து ப்ரெடிக்ஷனாக சொல்கிறீங்க. திஸ் மேத்தமேட்டிக்கல் எப்போ மாறும்னா, கேன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கேன் தியரியில் ப்ரைஸ் அண்ட் டைம் வந்து சேர்ந்து இருக்கும் ஆல்வேஸ். நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து அந்த சாட்டர்னும் ராகுவுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ரைஸ் கண்டுபிடிப்பீங்க, இது சில மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த சாட்டர்ன் ராகுவுக்கு அந்த 0 டிகிரிஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு இதுதான் உங்கள் ப்ரைஸ் லெவல். ஸோ இந்த நாளுக்கு வந்து டைம், ப்ரைஸ் இந்த டைம், ஸோ 7th ஏப்ரல் டைம் இருந்தது. தென் ப்ரைஸ் லெவல், இதோட ப்ரைஸ் லெவல் என்னது, இந்த லெவல்ஸ். ஸோ எக்ஸாக்டாக அந்த நாளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் டச் ஆச்சு மார்க்கெட். ஓகே, இப்போ வந்து 21st ஏப்ரலுக்கு வந்து சப்போஸ் நீ சொன்னீங்கல்ல 7th கரெக்டாக டேட் இருந்தால் 7 டேஸ் இல்லைன்னா 14 டேஸ், 7 bars 14 டேஸ் முன்னாடி வரணும். ஸோ இன்றைக்கி தான் 21st ஏப்ரல். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக இன்னொரு செட் ஆஃப் லெவல்ஸ் வந்து போய் டச் பண்ணியாச்சு மார்க்கெட். இது வந்து கொஞ்சம் சில பேருக்கு வந்து என்னடா பேசுகிறான் இவன்ட்டு சொல்லலாம். திஸ் இஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது. யாரும் டிவியில் பேச மாட்டாங்க. உங்கள் யூடியூப்பில் வந்து நிறைய குருஸ் இருக்காங்க. நான் சொல்லும் போது ஐ won't say anything bad about them.
ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொஷின் நீங்கள் போயிட்டு கேட்கணுன்னா, சப்போஸ் யாரெல்லாம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க, இல்லை இன்னைக்கு இப்படி தான் ஆகணும், மார்க்கெட் இப்படி தான் போகணும், இதுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போகணும். ஸோ ஆஸ்ட்ரோ பற்றி சொல்லுவாங்க, ஆஸ்ட்ரோ தான் பற்றி சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கேட்கணுன்னா, சார் நீங்கள் வந்து டைம் சொல்கிறீங்க, இந்த டைமுக்கு ஆஸ்ட்ரோ பற்றி சொல்கிறீங்கன்னா டைமுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கணும். சப்போஸ் அவங்க வந்து சூர்யா சரி சரி சூரியல நம்ம சன் வந்து இங்கே இப்படி ஆகணும், இந்த லெவலுக்கு போகிறாங்க, சாரி இந்த டைரெக்ஷன் போகும் சன் இப்படி தான் ஆகணும்ன்ட்டு, ஓகே அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கணும். ஆல்ரைட், அதுதான் சொல்கிறேன். ஸோ நவடேஸ் ஃபேக் குருஸ் நிறைய இருக்காங்க, ஃபேக் இது இருக்காங்க. நான் எதுக்கு இதை பற்றி முன்னாடி எதுவுமே சொல்ல, ஃபாலோஸ் தோஸ் ஹூ ஆர் ஃபாலோயிங் மீ ஃபார் லாங் டைம், இதை பற்றியெல்லாம் ஆஸ்ட்ரோ ஆங்கிள் என்னோட ரிசர்ச் பற்றி நான் வந்து எதுக்கு அவ்வளோ பண்ணலைன்னா, ரீசன் என்னென்னா சடனாக சோஷியல் மீடியானால இப்போ ஆஸ்ட்ரோ குருஸ் எல்லாம் நிறைய வந்துட்டாங்க. ஓகே, ஆஸ்ட்ரோ குருஸ் எல்லாம் பயங்கரம் வந்துட்டாங்க. நம்ம ஆஸ்ட்ரோ கம்யூனிட்டி, ரியல் கம்யூனிட்டி வந்து ஹைடிங்கில் போயிட்டாங்க. பிகாஸ் இந்த குருஸ் எல்லாம் வந்து ஒரு ஹாஃப் நாலேஜ், ஃபேக் நாலேஜ், கோர்சஸ், சப்ஸ்கிரிப்ஷன்னால அது மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரியல் நாலேஜ் வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. ரியல் ஹைட் பண்ணல, அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஹைட் பற்றி சொல்லலை. ஸோ லைக்ஸ்க்காக, கமெண்ட்ஸ்க்காக, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்காக, கோர்சஸ்க்காக, அர்னிங் பேசிக்காக அது சேர்ந்து தான் அவங்க வந்து பிகாஸ் ஆஃப் தட் அந்த மெயின் மோட்டிவ் வச்சுட்டு அதுதான் அவங்களாம் வந்து ரியல் நாலேஜ் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறாங்க. தேர் ஃபேக்கிங், ஃபேக் ஸ்டஃப், சேல்ஸ் பண்ணிட்டு, ஃபேக் எப்படி சொல்லுவாங்க, அனாலிசிஸ் பண்ணிட்டு தப்பாக சொல்கிறாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு லாஸ் ஆகுது. ஸோ இது பற்றி நான் வெயிட் பண்ணியிருந்தேன், எப்போ வந்து இதெல்லாம் வந்து சப்டியூ ஆகிடும், எப்போ இந்த பிரச்சனைலாம் வில் கெட் ஓவர், ஐ வில் ஷேர் வாட் எனக்கு என்ன தெரியும். நான் வந்து ஒரு கிளாஸ் இல்லைன்னா யூடியூப் கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு நான் வந்து யூடியூப்பில் போடுறேன். ஸோ லெட் மீ நோ, கமெண்ட்ஸில் போடுங்க யாரெல்லாம் சீரியஸாக இன்ட்ரெஸ்டட் இருக்காங்க. இஃப் தேர் இஸ் எனஃப் பீப்புள், கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக ஐ வில் டீச் யூ ஆன் யூடியூப். ப்ராப்ளம் ஹியர் இஸ் ஐல் டெல் யூ, இது வந்து ஃபார்முலா கிடையாது, இப்படி தான் ஆகணும். இது வந்து ரொம்ப பெரிய ரிசர்ச். எனக்கு தெரிஞ்சு லைட்டாக எனக்கு என்ன தெரியும், ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் இட். ஆல்ரைட், இந்த லெவல் எப்படி கால்குலேட் பண்ணோம், இந்த சேட்டனுக்கு ராகுக்கு நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், என்ன என்னென்ன நீங்கள் வந்து இப்போ ஜூபிட்டர் பார்க்கணுமா, எந்த டைம் பார்க்கணும், அதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமாக, ஒரு இன்ட்ராடி சிஸ்டமாக இல்லைன்னா ஸ்விங் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், என்ன தேவை, அதெல்லாம் வந்து பேசிக்காக நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் டீப்பாக போக முடியாது ஸ்டடீஸில், ரிசர்ச்சில். ஐ கான்ட் ஷேர் எவ்ரி திங், எல்லாமே கொடுக்க முடியாது. எவ்வளோ உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணலாம், அதை மட்டும் நான் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். நான் இது இல்லாமல் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ரீசன் எதுக்கு இந்த பாட்டம். நான் கேனில் நிறைய பேர் எனக்கு வந்து சார் டைம் சைக்கிள் பற்றி கேட்பீங்க. டைம் சைக்கிள் என்ன, கேன் தியரி, கேன் ட்ரேடராக நீங்கள். ஸோ கேனில் ரொம்ப பெரிய டாபிக் பாது, இது வந்து சின்ன டாபிக் இல்லை. ஒரு பேசிக் மெத்தட் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில். அகைன் டைம் சைக்கிள்ஸ் பற்றி நான் வந்து லைட்டாக ஏதாச்சும் எஜுகேஷனல் மெட்டீரியல் கண்டிப்பாக ரெடி பண்ணிட்டு ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன், இந்த டாப் வந்து 26,000, திஸ் இஸ் வெரி காமன் மெத்தட் தான், வெரி காமன். எப்படி நீங்கள் அந்த ப்ரைஸ்லேருந்து டைம் கன்வெர்ட் பண்ணுவீங்க. 26,277 வந்து டாப். திஸ் இஸ் ப்ரைஸ் லெவல். ஸோ கேனில் என்னன்னா ப்ரைஸ் ஈக்குவல் டு டைம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த 26,277 நான் பிரித்து போட போகிறேன். ஸோ 26,206 now 2,600 2,627 எடுக்க முடியாது நான் டைமில். டெய்லி சார்ட்டில் நான் வந்து இதை பிரிச்சுட்டு 26.27 எடுக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து 262 டேஸும் எடுக்கலாம், அதுவும் தட் இஸ் ஆல்சோ நோ ப்ராப்ளம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுக்கிறேன் நான் இப்போ 26. ஓகே, ஒரு லாஜிக்கல் காமன் சென்ஸ் 2 டேஸும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் நான் வந்து 2.6 டேஸ் எடுக்கலாம். 2.6 வந்து கொஞ்சம் ஆப்வியஸாக சென்ஸ் இல்லை அதில். ஸோ 26 எடுக்கிறேன் நான், 26 டேஸ். ஓகே, இது வந்து ட்ரேடிங் டேஸ் எடுக்கிறேன். நீங்கள் வந்து திரும்பி கேலண்டர் டேஸில் மாற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ நவ் ஃப்ரம் த டாப் நான் வந்து என்ன பண்ணேன், அந்த ப்ரைஸ் லெவல் வந்து நான் டைமில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நவ் நான் வந்து டைம் டூல் எடுத்துகிட்டு 20
6 bars முன்னாடி போறேன். 26 trading bars. Alright, so I'll just draw one level here. Next, அந்த லெவல் எதுவுமே ஆகலைங்க. இப்போ வந்து திரும்பி இப்படி பண்ண போறேன் நான். This is next cycle. ஓகே, ஒரு பிக் ஸ்விங் ஹை வந்ததுங்க, பரவாயில்ல. அகைன் சேம் திங், அகைன் எதுவுமே பெரிய இதுவும் ஆகலைங்க. நெக்ஸ்ட் அகைன் ரைட். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் பாட்டம் ஹியர், கரெக்ட். ஸோ திஸ் இஸ் another மெத்தட். ஸோ நீங்கள் வந்து 26.27 ஹார்மோனிக்ஸ் எடுத்துகிட்டு மல்டிபிள்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு எக்ஸாக்ட் டாப்லேருந்து தான், டாப்போட வேல்யூ தான் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ எனக்கு எப்படி இது தெரியும் இங்கே வந்து ஹை வரப்போதா, இங்கே இந்த டைம் ஒர்க் ஆகாது, இந்த பாயிண்டில் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை, இந்த பாயிண்டில் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை, இங்கே தான் எப்படி ஒர்க் ஆச்சு இவ்வளோ நல்லா இந்த மெத்தட்? பிகாஸ் ஆஃப் ப்ரைஸ் அனாலிசிஸ். இதுதான் நான் வந்து டே ஒன்லேருந்து சொல்கிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேன் பற்றி, டைம் சைக்கிள் பற்றி. ஸோ டைம் சைக்கிள் என்னது? இப்போ நத்திங் பட் டைம் சைக்கிள். சைக்கிள் என்னன்னா பேசிக்காக எனி திங் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரைட், கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூன் சைக்கிள். மூனோட சைக்கிள் மீனிங் ஃபுல் மூன், பூர்ணிமா, அமாவாசை எல்லாம். ஸோ ஃபுல் மூன் டு நெக்ஸ்ட் ஃபுல் மூன் ஒன் சைக்கிள், கரெக்ட். ஃபுல் மூன் டு நியூ மூன், அமாவாசையிலேருந்து பூர்ணிமா வரைக்கும், இல்லை சம்திங் நீங்கள் வந்து ஆப்போசிட் எடுக்கலாம். நியூ மூன் ஆப்போசிட், நியூ மூன்லேருந்து ஃபுல் மூன், எனி திங். இது வந்து கண்டிப்பாக திரும்பி ஆகிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் எந்த டைம் எடுத்தேன்? இப்போ டைம் சைக்கிள்லாம் 26 எடுத்தேன். இதுதான் என்னோட டைம். நான் வச்சுட்டு அது கண்டினியூஸாக இப்படி ரிப்பீட்டாக பண்ணிட்டே இருக்கேன் சைக்கிளாக. ஓகே, தட் இஸ் பட் டைம் சைக்கிளிங். பேசிக் இது தான் ஃபண்டமெண்டல் சயின்ஸ். டைம் சைக்கிள் பெரிய இது, பெரிய தியரி. இதை வச்சுட்டு நிறைய பேர் வந்து இண்டிகேட்டர் சேல் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க, நிறைய பேர் வந்து பயங்கர மிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறாங்க. இல்லைப்பா, அந்த அளவுக்கு இல்லை. இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஒர்க். ரிசர்ச் வந்து பயங்கரம் இருக்குது, நிறைய வருஷம் ஆகும். சிம்பிள் மெத்தட்ஸ் இப்படி நான் எப்படி காட்டேன், ப்ரைஸ்லேருந்து டைம் சேஞ்ச் பண்ணிட்டு. எப்போ இது வந்து ஒர்த்துனா நீங்கள் வந்து ப்ரைஸ் அனாலிசிஸ் படிக்கணும், அப்போ தான் இது ஒர்த்து. ஓகே, இந்த பாயிண்டில் எனக்கு நம்மளுக்கு என்ன முன்னாடியே தெரியும், திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச், இந்த ட்ரெண்ட் வந்து மாறப்போகுதுன்ட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து திரும்பி நீங்கள் வந்து 26 டேஸ் எடுக்கலாம், திரும்பி 26 டேஸ் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் சைக்கிள், கம்ப்ளீட்டாக ஒரு சைக்கிள் போயிட்டே இருக்கு. இந்த பாயிண்ட், திஸ் இஸ் த ஸ்டார்ட், திஸ் இஸ் த வைப்ரேஷன். புரியுங்களா? அப்படி நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த பெரிய டேர்ம்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இது பற்றி அகைன் ஐ வில் டெஃபினெட்லி மேக் அ ஸ்மால் டைம் சைக்கிள் கோர்ஸ் யூடியூப்பில் கண்டிப்பாக போடுவேன். என்னோட பழைய மெத்தட் டைம் பிவிட்ஸ், என்னோட ப்ரைவேட் மெத்தட் இது டைம் பிவிட்ஸ், என்னோட ஓன் ரிசர்ச், என்னோட மெத்தட். இதில் வந்து இயர்லி டைம் பிவிட் யாரெல்லாம் அந்த டைமில் ஜாயின் பண்ணிட்டு படிச்சிங்க, இது வந்து இயர்லி பிவிட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே தான் வருது. இயர்லி பிவிட் இங்கே தான் வருது, இந்த 2025 இயர் பிவிட் இங்கே தான் வருது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆட் ஆன், நம்மளுக்கு திரும்பி இந்த தான் சொல்லிச்சு, இதுதான் மெயின் ஏரியான்ட்டு. நவ் இந்த டைம் பிவிட் மெத்தட் நான் வந்து பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்கல, ஏன்னா மேஜர் டேட்டா லீக் ஆச்சு. சில பேர் வந்து இந்த டைம் பிவிட்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு காசு கொடுத்து, டெவலப்பருக்கு காசு கொடுத்து இது பண்ணுறாங்க, இண்டிகேட்டராக மாற்றிட்டு பேரெல்லாம் மாற்றிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அது அகெயின் ஒர்த் இல்லை, பிகாஸ் நோ ப்ரைஸ் அனாலிசிஸ். சேர்ந்து ப்ரைஸ் அனாலிசிஸ் தேவை, இல்லைனா டைம் பிவிட்ஸ் ஒர்த் இல்லை, இந்த கேன் ஒர்த் இல்லை, ஆஸ்ட்ரோ ஒர்த் இல்லை, எதுவுமே ஒர்த் இல்லை. ஸோ அதனால் ப்ரைஸ் அனாலிசிஸ்க்கு நான் வந்து யுவர் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் கொடுத்துருக்கேன் யூடியூப்பில். தட் இஸ் மெயின். அது ஃபஸ்ட்டு தான் நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஐ வில் டெஃபினெட்லி சம் எஜுகேஷனல் மெட்டீரியல் இது பற்றி, என்னோட ரிசர்ச் பற்றி நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன். If you seriously are interested, definitely do leave a like and comment.
ஸோ பிஃபோர் ஐ க்ளோஸ் திஸ் வீடியோ, இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறது முன்னாடி I'll just share some update regarding breakfast strategy. ஸோ breakfast strategy நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 28th ஏப்ரலுக்கு வந்து லைவ் ஆக போகுது. ஸோ 28th ஏப்ரல் வந்து ஃபுல் வெர்ஷன் ரெடி பண்ண போகிறேன். ஃபுல் வெர்ஷன் ஐம் கோயிங் டு ஷேர் இட், ரைட்? ஸோ யாரெல்லாம் வந்து டெமோ வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஐடியா இருக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி என்னாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் பேசிக்லி நம்ம வந்து காலையில் 9:15 10:15 வரைக்கும் ஒரு செட்டப் தேடி பார்க்குறோம். இந்த இண்டிகேட்டர் வந்து இட் இஸ் அன் இண்டிகேட்டர். ஓகே, இது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி இது டார்கெட் இல்லை, இது வந்து எஸ்எல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து கிராஸ் இதுக்கு மேலே நீங்கள் வந்து மூவிங் கிராஸ் ஓவர், சில பேர் வந்து ஃபேர் வேல்யூ கேப், ரைட், அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எட்ஜ். ஓகே, இந்த மார்க்கெட்டில் ஒரு எட்ஜ். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரூல்ஸ் எல்லாம் போடணும், உங்கள் ரூல்ஸ், நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணலாம் இது வச்சுட்டு பேசிக்லி. ஸோ இந்த காலையில் வாட் ஹேப்பன் டுடே, வி ஹேட் அ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே வந்து எஸ்எல் போச்சு. தென் ஆஃப்டர் தட் வி ஸ்டார்டட் அ லாங் வந்து பெரிய லாங் போச்சு. நான் சொன்ன மாதிரி 10:15 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கேல்பிங்காக வாய்ப்பு வந்து 92 பாயிண்ட்ஸ் வி காட். ஓகே, அப்படியே ஃபுல் டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 பாயிண்ட்ஸ். ஸோ இட் இஸ் நாட், நான் எப்படி சொல்கிறேன், இது வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுள் ஆகிடுவீங்க, இது வச்சுட்டு நீங்கள் வந்து கோட்டீஸ்வரன் ஆகிடுவீங்க, இல்லைப்பா நான் அது அப்படி எதுவுமே சொல்லலை. திஸ் இஸ் ரிசர்ச் டூல். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த 1 month ஃபுல்லாக நான் வந்து ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் குரூப்புக்கு கொடுத்துட்டேன். இதுங்க இந்த இண்டிகேட்டர் அவங்களாம் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நடுவில் பப்ளிக்கும் ஃப்ரீ பண்ணிட்டேன் இந்த டெமோ ஆக்சஸ். இன்னும் யாருக்கு தேவைன்னா இப்போ 3-4 days தான் இருக்குது. 28th மண்டேக்கு திரும்பி இட் இஸ் கோயிங் லைவ். ஸோ டெமோ வந்து அந்த டைம் இருக்காது, டைரெக்டாக நம்ம லைவ் தான் பார்க்க போகிறோம். லைவ் இண்டிகேட்டர் ஃபுல் வெர்ஷனாக வந்துடும். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அப்டேட். யாருக்கெல்லாம் இன்னும் தேவை, சப்போஸ் சார் 2 நாள் தேவை எனக்கு டெமோ ஒன்று வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கே மெசேஜ் பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பற்றி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் என்னோட நம்பரும் இருக்குது அங்கே. உங்கள் வாட்ஸ்அப், உங்கள் ட்ரேடிங் வியூ யூசர் நேம் எனக்கு தேவை. அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து இது ஆக்சஸ் கொடுக்க முடியும், ரைட்? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் மெசேஜ் மீ இஃப் யூ நீட் திஸ் ஆக்சஸ். தேங்க்யூ கைஸ். ஸோ கோயிங் ஃபார்வர்ட், சிம்பிள் கேள்வி நான் ஸ்டார்டிங்கில் என்ன கேட்டேன்னா, மார்க்கெட்டில் இஸ் தேர் எனிதிங் அதர் தேன் நீங்கள் எஃப்ஐடிஐ செல்லிங் ஃபிகர்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கா? சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் தேர் மார்க்கெட்டில்? அப்படி இருக்குது ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் அப்படி மாறுது பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? லைட்டாக இப்போ கொஞ்சம் ஹிட் ஆகுதான்ட்டு, தட் இஸ் மை கொஸ்டின். இப்போ நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் அது. ஆல்ரைட், take care guys, I'll see you in the next video.